வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி சேமியாவில் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு குழிப்பணியாரம் கேட்கும்போது டக்குன்னு நீங்கள் செய்யலாம். ஈஸியான வேலை, ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சேமியா குழிப்பணியாரத்துக்கு சேமியா 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வேக வச்சோம்னா 1 கப் வந்துடும். இட்லி மாவு 2 கப்பு. உப்பு, இட்லி மாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். சேமியாவுக்கு மட்டும் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக. இது ரவையை ஊற வச்சுருக்கேன், தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு இட்லி மாவு புளிச்சு தான் இருக்குது. அதனால தயிரில் ஊற வைக்க தேவையில்லை, தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ரவை போட்டதுக்கு காரணம், நீங்கள் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, கொடமிளகாய் கொஞ்சமாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். கருவேப்பிலை, கேரட். இப்போ சேமியாவை வேக விடுவோம். சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால மஞ்சத்தூள் கொஞ்சம் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்பு அமர்த்திடுவோம், தண்ணி எடுத்துருவோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கு கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொடமிளகாய் கொஞ்சம் வதங்கோட்டி கேரட் போடுவோம். கேரட், கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குவோம். ரவை, சேமியா, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழிப்பணியாரம் கேட்டால் டக்குன்னு நீங்கள் போட்டு கொடுத்துடலாம். இப்போ இட்லி மாவு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அடுப்பை குறைச்சி வச்சே வேக விடுவோம்.
நல்ல கிறிஸ்பியாக பார்க்கையிலே மொறுமொறுன்னு இருக்குது. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நான் வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். 1 டேபிள் ஸ்பூனில் எல்லாத்துக்கும் ஊற்றினேன். அதுவே அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. அதனால இந்த பணியாரத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.